நீங்க யாருமே மேலப்பாளையத்துக்குள்ள போக கூடாது. என்ன மேலப்பாளையம் என்ன பெரிய தீவாது? அது என்ன பாகிஸ்தான் பாடுறாது? தமிழ்நாட்டுல இல்லையா? முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கண்ட்ரோல்ல இல்லையா? அவரால் அங்கு கட்டுப்படுத்த முடியாதா? நாங்க பட்டியல் போட்டு தரட்டுமா? திருநெல்வேலி மாநகரில் அனுமதி இல்லாத எத்தனை பள்ளிவாசல்கள் இருக்கு, எத்தனை சர்ச்சைகள் இருக்குன்னு ஏற்கனவே பல புகார்கள் கொடுத்துருக்கோமே. மேலப்பாளையத்துல இந்துக்கள் கோயில வைக்க கூடாதா? சாமி கும்பிடவே கூடாதா? இவங்க கிட்ட கேட்டுட்டு தான் நாங்க எல்லாமே செய்யணுமா? முகலாயர்களுடைய ஆட்சி காலத்துல மாலிகாபூரினுடைய படையெடுப்புல, அவுரங்கசீப்பினுடைய படையெடுப்புல இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டதை விட இந்த 4 வருட திமுக ஸ்டாலினுடைய அரசாங்கத்துல அதிகமான இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்குது. திருநெல்வேலி மாநகரம் மேலப்பாளையத்துல நேற்றைக்கு நள்ளிரவுல அங்க இருந்த ஒரு விநாயகர் கோவிலுக்குள்ள புகுந்து காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் போய் அங்க இருந்த விநாயகர் சிலைய கடப்பாறை வச்சு நம்பி ஏதோ உப்பு மூட்டை புளி மூட்டையை தூக்கி வைக்கிற மாதிரி அங்க இருந்த விநாயகரை அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பும் கொடுக்கல. அந்த கோவில் வைத்திருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு, அந்த உரிமையாளர்களுக்கு எந்த முன்னறிவிப்பும் கொடுக்கல. அவர்களுடைய சொந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க, பப்ளிக் இடத்துல வைக்கல. பொது இடத்துல வச்சாலே ஒரு இது ஆக்கிரமிப்பு ஏதாவது இருந்தா அவங்களுக்கு முறையா நோட்டீஸ் கொடுத்து அவங்ககிட்ட விளக்கம் கேட்டு அதுக்கப்புறம் தான் அரசு துறை அகற்ற முடியும். ஆனா அவர்களுடைய சொந்த இடத்துல வச்சிருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்குள்ள அத்துமீறி போய் ஷூக்காலோட போய் விநாயகர் சிலையை அப்புறப்படுத்திருக்காங்கிறது ரொம்ப வேதனையான செயல். கேட்டா என்ன சொல்றாங்க, அந்த விநாயகர் கோவிலுக்கு நீங்க முறையா அனுமதி வாங்கிட்டு வைங்க அப்படின்னு சொல்லி அந்த விநாயகர் கோவில் நிர்வாகிகள்கிட்ட பேசியிருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிவாசல்கள் இருக்கு, பல்வேறு சர்ச்சுகள் இருக்கு. எல்லா சர்ச்சுகளும் எல்லா பள்ளிவாசலும் அனுமதி, கலெக்டர் அனுமதி வாங்கி தான் வச்சிருக்காங்களா? எத்தனை வழிபாட்டு வேற்று மதத்தினுடைய வழிபாட்டு தலங்கள் முறையான அனுமதி பெறாமல் இருக்குது? அதெல்லாம் போய் இவங்க அகற்றிட முடியுமா? பிள்ளையார் கோயில் இன்னைக்கு எடுத்துட்டீங்க. இந்துக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க, இந்துக்கள் இழிச்சவாயன், இந்துக்கள் என்னன்னாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஆணவ திமிரில தான் இந்த காவல்துறையும் வருவாய்த்துறையும் செயல்பட்டு இருக்குது. அந்த காவல்துறையினுடைய அதிகாரி அந்த விநாயகர் அகற்றிட்டு வெளியில சொல்றாரு, அந்த கோயிலுடைய நிர்வாகிகள்கிட்ட பெண்களை பார்த்து சொல்றாரு, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன், நாளை காலையில உனக்கு காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு அதிகார திமிரில ஒரு IPS அதிகாரி பேசுறாரு. என்ன அநியாயம் இது? ஒரு கொச்சையான வார்த்தைகளை பெண்கள் முன்னாடி பேசுறாரு. இதெல்லாம் மத்த மதத்தினர் மேல நீங்க போய் பேசிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு IPS அதிகாரிக்கு அவ்வளவு ஆவேசம், அவ்வளவு கோபம், யார் இதனுடைய தூண்டுதல் இருக்கா? இந்த கோயிலை அகற்றணும்னு சொல்லி இரவோடு இரவாக இவ்வளவு போர்ஸ், அத்தனை வருவாய்த்துறையும் காவல்துறையும் அவ்வளவு போர்ஸையும் கொண்டு போய் இறக்கி சில மணி நேரங்கள்ல இந்த விநாயகரை அகற்ற வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்தது? யார் இதனுடைய பின்னணியில இருக்கா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வருதா இல்லையா? இப்போ அடுத்து வரக்கூடிய தேர்தல் வருது. பாளையங்கோட்டையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இப்ப திரு அப்துல் வஹாப் அவர்கள் இருக்கிறாரு. அப்ப ஏற்கனவே இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம், நாங்க சிறுபான்மையினுடைய காவலர் அரசாங்கம், சிறுபான்மையை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம்ங்கிறது. அப்ப சிறுபான்மையினுடைய ஓட்டுக்காக, சிறுபான்மையை தாஜா செய்யணுங்கிறதுக்காக இந்த கோயிலை அப்புறப்படுத்தினாங்களா? மேலப்பாளையத்துல இந்துக்கள் கோயிலை வைக்க கூடாதா? சாமி கும்பிடவே கூடாதா? என்ன அநியாயமா இருக்குது? இவங்க கிட்ட கேட்டுட்டு தான் நாங்க எல்லாமே செய்யணுமா? அத்துமீறி உள்ள போய் நுழைஞ்சு நீங்க எடுத்திருக்கீங்க. இதே மாநகர்ல எத்தனை பள்ளிவாசல் சர்ச்சுகள் அனுமதி இல்லாம இருக்குது. நீங்க அதை எடுத்து பாருங்க பார்ப்போம். காவல்துறைக்கு அந்த தைரியம் இருக்குதா? கலெக்டருக்கு அந்த தைரியம் இருக்குதா? நீங்க நடுநிலையோட செயல்படக்கூடிய அதிகாரியா இருந்தா, பொதுவாக செயல்படக்கூடிய அதிகாரியா இருந்தா, திருநெல்வேலி மாவட்டத்துல, திருநெல்வேலி மாநகரத்துல இருக்கக்கூடிய அனுமதி இல்லாத அத்தனை வழிபாட்டு தலங்களை அகற்றணும். நாங்க பட்டியல் போட்டு தரட்டுமா? திருநெல்வேலி மாநகரில் அனுமதி இல்லாத எத்தனை பள்ளிவாசல்கள் இருக்கு, எத்தனை சர்ச்சைகள் இருக்குன்னு ஏற்கனவே பல புகார்கள் கொடுத்துருக்கோமே. அதெல்லாம் நடவடிக்கை எடுக்காம நீங்க அப்பாவி இந்துக்கள் மாத்திரம் இது பண்றீங்களா? மேலப்பாளையத்துல இந்துக்கள் வழிபடுவதற்கு கூட சுதந்திரம் இல்லை. வழிபடுவதற்கு சுதந்திரம்ங்கிறத விட பாதிக்கப்பட்ட இந்துக்களை நாங்க இன்னைக்கு போய் பார்க்க போறோம். காலையில போய் சந்திச்சு அவங்களுக்கு என்ன நடந்தது, என்ன பேசி ஆறுதல் கூறுறதுக்காக போறோம். அந்த ஆறுதல் சொல்வதற்கு கூட எங்களுக்கு அனுமதி இல்லை. நாங்க வீட்டுல இருந்து வரேன், என் வீட்டு வாசல்ல போலீஸை குமிச்சு நீங்க மேலப்பாளையத்துக்கு போக கூடாதுன்னு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்டா, அங்க போனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருமா? என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருப்பது? நான் ஒரு வழக்கறிஞர். அங்க சட்டத்துக்கு புறம்பாக அந்த விநாயகர் அகற்றிருக்காங்க. மக்கள், இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு என்ன நடந்தது, என்ன பிரச்சனை, ஏன் இந்த பிரச்சனை வந்தது, உங்களுக்கு சட்ட ரீதியா என்ன தீர்வு கொடுக்கலாம், இப்படி நேர்ல போய் சந்திச்சு அந்த இடத்த பார்வையிட்டு வர்றதுல என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துட்டு போறது? அது யார் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துவாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுத்து விட்டுட்டு நானே போகக்கூடாது, நான் யாருமே அங்க போகக்கூடாது அப்படின்னு சொன்னா, நான் என்ன பாகிஸ்தான்லயா இருக்கு? மேலப்பாளையம் என்ன பாகிஸ்தானா? தமிழ்நாட்டுல இல்லையா? முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கண்ட்ரோல்ல இல்லையா? அவரால் அங்க கட்டுப்படுத்த முடியாதா? காவல்துறையால் அங்க இருக்கிறவங்களை கட்டுப்படுத்த முடியாதா? அங்க யார் பிரச்சனை பண்றாங்களோ அவங்களை கட்டுப்படுத்த விட்டுட்டு நீங்க யாருமே மேலப்பாளையத்துக்குள்ள போக கூடாது. என்ன மேலப்பாளையம் என்ன பெரிய தீவாது? அது என்ன பாகிஸ்தான் பாடுறாது?
சொல்றதுக்கு இதெல்லாம் அசிங்கமா இல்லையா காவல்துறைக்கு? நாங்க போய் ஒரு ஆறுதல் சந்திக்க போறோங்க. ஆறுதல் சந்திக்க போறவன கூட நீ போக கூடாதுன்னு சொல்லி கைது பண்றீங்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு கருத்து சுதந்திரத்தை ஒடுக்கக்கூடிய செயல். நீங்க கருத்து சுதந்திரத்தை பத்தியும் இதை பத்தியும் போராட்டத்தை பத்தி திமுக பேசலாமா? வாய்களையே பேசுறீங்களே கருத்து சுதந்திரத்தை பத்தி. ஒரு பாதிக்கப்பட்ட மனுஷனை போய் சந்திச்சு ஆறுதல் சொல்றதுக்கு கூட அரசாங்கம் வழி கொடுக்கல. எவ்வளவு பெரிய ஹிந்து விரோத அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு பாருங்க. இந்த அரசாங்கம் தூக்கி எறியப்பட வேண்டும். எப்படி அந்த இடத்துல இருந்து விநாயகர்களை அகற்றினார்களோ அதே போல தமிழ்நாட்டிலிருந்து திமுக அரசாங்கம் விரட்டப்பட வேண்டும், விளக்கப்பட வேண்டும். அப்பதான் ஹிந்துக்களுக்கு விடுவு. தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டுல ஹிந்துக்களினுடைய ஆலயங்கள் மட்டும் இடிக்கப்பட்டு இருக்கு. என்னை கேட்டா சொல்லுவேன், முகலாயர்களுடைய ஆட்சி காலத்துல மாலிகாபூரினுடைய படையெடுப்புல, அவுரங்கசீப்பினுடைய படையெடுப்புல இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டதை விட இந்த 4 வருட திமுக ஸ்டாலினுடைய அரசாங்கத்துல அதிகமான இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்குது. அதை விட ஒரு கொடுமையான ஆட்சியை, அதை விட ஒரு இந்து விரோத ஆட்சியை இன்றைக்கு திமுக அரசாங்கம் நடத்திட்டு இருக்குங்கிறத இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆட்சி அகற்றினால்தான் இந்துக்கள் நிம்மதியா சாமி கும்பிட முடியும். இதை இந்துக்கள் உணர வேண்டும். நன்றி, வணக்கம்.